ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளான ஹெல்த்தியான இஃப்தார் ரெசிபிஸ் தாங்க. தினமுமே நோன்பு கஞ்சிக்கு பஜ்ஜி வடை இந்த மாதிரியே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? அந்த எண்ணெய் பஜ்ஜி எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையிலையும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபீஸுமே நம்ம செய்யலாங்க. நான் இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கேன்றதை வீடியோவில் சொல்லியிருக்கேன். சிம்பிளான ரெசிபீஸ் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. என்னென்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வேலையாக நம்ம சுண்டல் ஊற வச்சிடலாம். நான் வெள்ளை சுண்டலும் கருப்பு சுண்டலும் கலந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் வெள்ளை சுண்டல் எடுத்துக்கலாம், பட்டாணி எடுத்துக்கிறலாம், இல்லைன்னா வேர்க்கடலை இருக்கு இல்லையா, பச்சை வேர்க்கடலை, அது கூட எடுத்துக்கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு ரெசிபி செஞ்சுட்டு வந்துடலாம். இதை நான் காலையிலே ஊற வச்சுட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பை குளிர்ச்சிப்படுத்துறதுக்காக கடல் பாசி தேவைப்படும். அதனால் நான் இன்றைக்கி கடல் பாசி தான் காய்ச்ச போகிறேன். பால் எதுவுமே சேர்க்கலை, வெறுமனே தண்ணியில் தான் இன்றைக்கி கடல் பாசி நான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு ஒரு சின்ன செம்பில், அதாவது ஒரு 400 மில்லி தண்ணி இருக்கும். அதை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம கடல் பாசி பவுட்ரு பண்ணி வச்சோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா கரைய விட்டுருங்க. நம்ம பவுட்ரு பண்ணி வச்சதுனால ரொம்ப ஈஸியாக கரைஞ்சி வந்துடுது. இப்போ இதில் இனிப்புக்காக நீங்கள் எது சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கோங்க. நான் கலராக வெள்ளையாகவே இருக்கிறதுக்காக நான் வெள்ளை சக்கரை சேர்த்துருக்குறேன். நீங்கள் வெள்ளை சக்கரை வேணும்னா இதில் வெல்லம், நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுறலாம். கண்டிப்பாக நமக்கு வெயில் நேரத்தில் இப்போ ரொம்ப வெயில் அதிகமாகிடுச்சு இல்லையா, நம்ம நோன்பு வைக்கிற நேரம் கரெக்டாக வெயில் அதிகமாகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக குளிர்ச்சி கொடுக்கறதுக்கு இந்த கடல் பாசி தேவைப்படும். அதனால் தினமும் ஏதாவது ஒரு விதத்தில் கடல் பாசி செஞ்சு வச்சுக்கோங்க. சிம்பிளாகவும் செய்யலாம், நிறையா ரெசிபியுமே இது செய்யலாம். இப்போ கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள், சீனியும் கரைஞ்சிருச்சு. இதுக்கு என்ன பக்குவம்னா, நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போதே நமக்கு தெரியும், இந்த கரண்டி கொஞ்சம் கனமாக அழுத்தமாகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் கடல் பாசி நல்லா செட் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா சிலருக்கு எனக்கு கடல் பாசி செட்டே ஆகலம்பாங்க. இது போல் நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வெயிட்டாக வரும்போது எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நீங்கள் வடிகட்டி சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். நான் வடிகட்டலை, நான் அப்படியே ஒரு 4 கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். ப்ளைனாக இருக்கும், ஜெல்லி மாதிரி சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் ஊற்றிட்டு மிச்சம் இருக்கிறத கொஞ்சமாக எடுத்து நான் ஒரு ரோஸ் மில்க் கலந்து கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக வச்சுக்க போகிறேன். இப்போ இதில் நம்ம ரோஸ் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கலந்து வச்சிடலாம். இதுவுமே சூப்பராக இருக்கும். இதுவுமே நான் காலையில் ரெடி பண்ணிட்டேங்க. ஒரு 10-11 மினிட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சும் எடுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்காமலும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இதை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் தான் சாப்பிட போகிறேன். இப்போ ஒரு சாயந்தரம் 4 மணி ஆகிடுச்சு. உளுந்து கஞ்சி காய்ச்சலான்னு கருப்பட்டி எடுத்து நான் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். நம்ம ஊற வச்ச சுண்டலுமே நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். காலையில் ஊற வச்ச சுண்டல் நல்லா ஊறி இருக்குது. நம்ம நோன்பு திறக்கும் போது செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அளவு தேவைன்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பக்கத்துலலாம் கொடுக்கணுன்றக்காக நிறையாவே எடுத்திருக்கேன். இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு ஒரு 4-5 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஆனால் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கணும். ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த உளுந்து கஞ்சி மாவு எப்படி செய்கிற வீடியோவும் நான் லாஸ்ட் வீக்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த மாவுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை காய்ச்சறதுக்கு நம்ம சும்மா கூட இனிப்பு போடாமல் வெறும் உப்பு மட்டும் போட்டு கூட காய்ச்சி குடிக்கலாம். ஆனால் பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க இல்லையா, அதனால் நான் கருப்பட்டி சேர்த்து காய்ச்சிறேன். கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, இப்படி எந்த இனிப்பு உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்து காய்ச்சிக்கலாங்க. இப்போ தண்ணியில் ஊற வச்ச கருப்பட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் காய்ச்சி எடுத்துக்கலாம் கரையிறதுக்காக. இப்போ பாருங்கள், கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த கிண்ணத்தில் வச்சு நம்ம காய்ச்ச முடியாது. இது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வடிச்சிட்டு எடுத்துக்கிறலாம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இது அப்படியே இன்னொரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வடித்து எடுத்துக்கிறலாம். நான் இன்றைக்கி தண்ணியாக தான் காய்ச்ச போகிறேன். ரொம்ப திக்காக காய்ச்சலை. இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு டீ போடலை. டீ காஃபிக்கு பதில் தான் இந்த கஞ்சி நான் கொடுக்க போகிறேன். அதனால் நல்லா தண்ணியாக காய்ச்சிக்கோங்க, குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற உளுந்து கஞ்சி மாவை சேர்த்துக்கோங்க. இந்த மாவில் களியாகவும் செய்யலாம், திக்கான கூழ் மாதிரியும் காய்ச்சி குடிக்கலாம்.
நான் வந்து இன்றைக்கி தண்ணியான கஞ்சியாக தாங்க செய்ய போகிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக நான் டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். கருப்பட்டி சேர்த்து உப்பு சேர்த்துனா நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ நல்லா கொதிக்க விட்ருங்க. இந்த மாவு வந்து நல்லா வேகணும் இல்லையா, அதனால் அடுப்பு சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம தண்ணியாக வச்சுருக்கோம். ஓரளவு நம்ம கொஞ்சம் கொலப்பா வந்து எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு மட்டும் வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் டீ காஃபிக்கு பதில் நோன்பு திறந்தோன்னே பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியானது. உளுந்து கஞ்சி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது இன்னும் நிறையா பலன்கள் கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா அது பாரு நரைச்சும் நல்லா பொங்கி வரும். கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம், அதாவது நம்ம வந்து தண்ணியாக தான் காய்ச்சிருக்கோம், ஆனாலும் அது பதம் தெரியும் நமக்கு. அந்த உளுந்து கஞ்சி பதம் தெரியணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. மாவுமே நமக்கு நல்லா வேகணும் இல்லையா, அதனால் நம்ம வச்சுருக்க தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிக்கோங்க. நீங்கள் வந்து தேங்காய் பால் சேர்க்குறா இருந்தால் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து தேங்காய் பால் சேர்க்கலை, தேங்காய் பூ தான் சேர்க்க போகிறேன். அதனாலவே நான் ஊற்றும் போதே தண்ணியாகவே ஊற்றிட்டேன். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறவங்களா இருந்தால் ஒரு டம்ளர் தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பூ சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படியே கலந்து விட்டுட்டு சூடாக குடிக்கிறது கொடுங்க. நோன்பு திறந்துட்டு சில்லுன்னு இது கொடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுங்க. அடுத்ததாக நம்ம குக்கரில் வச்ச கடலையுமே நல்லா வெந்துருச்சு. அது நல்லா ஏர்னால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடலை வேக வச்ச தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. குழம்பு கூட்டு ஏதாவது செய்கிறதா யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கடலை வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, மென்று சாப்பிட்ற மாதிரி. நோம்பு கஞ்சிக்கு எப்போ பார்த்தாலும் பஜ்ஜி வடைன்னு கொடுக்காதீங்க. ஒரு தடவை இந்த மாதிரி சாலட் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் இருக்கிறவங்க, ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க, குழந்தைங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ கடலை ஆறட்டும். நம்ம காய்ச்சி வச்ச கடல் பாசியுமே பாருங்கள் நல்லா செட்டாக இருக்குது. இதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அப்படியே நீங்கள் ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதாலும் சாப்பிட்டுக்கரலாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். யாருக்கும் கொடுக்குறா இருந்தால் நீங்கள் அப்படியே கிண்ணத்தோடு கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அப்படியே நம்ம சாப்பிட்றதாலும் ஸ்பூன் போட்டு எடுத்துக்கரலாம். நல்லா ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். எதுவுமே நம்ம சேர்க்கல, வெறும் தண்ணியும் சீனியும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது போல் இதை எடுத்து வச்சுருங்க. நல்லா செட் ஆகிருக்கு. நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கல. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறா இருந்தால் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜிலையும் வைக்கல, எண்ணெயும் சேர்க்காம தான் இன்றைக்கி நான் எல்லாமே நான் செஞ்சுருக்கேன். இப்போ கடலை வந்து ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து காரத்துக்காக கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் பச்சை மிளகா சேர்க்கலை. ஏற்கனவே கடலை வேகும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த சேர்க்குற காய்கறிக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து கேரட் வந்து நான் குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் பொடிசாக. நீங்கள் துருவிட்டு கூட சேர்க்கலாம். இது கூட மாங்காயும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயமும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீச்சில் கிடைக்கிற சுண்டல் தாங்க நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? குழந்தைங்களதே பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. சாட் மசாலா இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா இல்லாட்டினா கரம் மசாலா தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான சுண்டல் சாலட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எல்லாருமே சாப்பிட்லாம், யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. இதே சுண்டலை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து மசாலா மாதிரி கூட செஞ்சுக்கிட்டிங்கன்னா நோம்பு கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதையுமே கஞ்சிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், நம்ம வந்து எல்லாமே செஞ்சுட்டோம். என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துடலாம். தினமுமே நோன்பு திறக்கும்போது பஜ்ஜி வடை பப்ஸுன்னு வச்சு தான் நோன்பு திறக்கணுமா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் அது செய்யாமல் நம்ம இருக்கவும் முடியாது, அதுவுமே செய்யலாம். எண்ணெயே இல்லாமல் எப்படி நம்ம ஒரு இஃப்தாருக்கு சிம்பிளான ரெசிபி ரெடி பண்ணுறது தாங்க நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். டீ காஃபிக்கு பதிலாக நான் வந்து உளுந்து கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பள்ளிவாசலில் கொடுத்த நோன்பு கஞ்சி வச்சுருக்கேன். அது நோன்பு கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு வடை பஜ்ஜிக்கு பதிலாக நான் வந்து சுண்டல் சாலட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அடுத்ததை நம்ம உடம்பை குளிர்ச்சிப்படுத்துறதுக்காக கடல் பாசி. அவ்வளோதாங்க. இப்படியும் சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம நோன்பு திறக்கலான்றக்காக தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் பழக்கப்படுத்துங்க. தினமுமே எண்ணெய் பலகாரம் கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக சிம்பிளான முறையிலே செஞ்சு கொடுத்து பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு தான். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நன்னாரி சர்பத் போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு கொஞ்சமாக நன்னாரி சர்பத்தும் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. எண்ணெயில் பொரித்த பஜ்ஜி வடை இல்லாமல், ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு இல்லாமல், டீ காஃபி இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான சிம்பிளான இஃப்தார். கண்டிப்பாக யார் யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி தான் குடிப்பீங்களான்னா கிடையாது, இதுவும் ஒரு நாள் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சூப்பரான ஹெல்த்தியான அது எல்லாமே. கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.